பர்த்டே வந்தாலே எக்ஸைட் ஆகிடுவோம். கேக் கட் பண்ணுறதும், சாக்லேட்ஸ் கொடுக்கறதும், புது ட்ரெஸ் போட்டுக்கிறதும்னு அந்த நாளே ஒரு வித கொண்டாட்ட மனநிலையில் இருக்கும். ஸோ பர்த்டேனாலே முதல்ல அங்கே ஞாபகத்துக்கு வர்றது கேக் கட்டிங் தான். ஆனால் நல்ல நாள் அதுவும் ஏன்பா கேக்கை வெட்டி அது மேலே இருக்கிற மெழுகுவத்தி வெளிச்சத்தை அபசகுணமாக ஊதி ஏன் இப்படி கொண்டாடுறீங்கன்னு ஒரு சிலருக்கு அந்த கேள்வியும், நிறைய பேருக்கு காரணம் தெரியாத மகிழ்ச்சி கொண்டாட்டமாகவும் இருக்கு. இதனுடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பண்டைய காலத்துல கிரேக்கர்கள் ஆர்டிமிஸ்ட் நிலவுக்கு அதிபதியான பெண் தெய்வத்தை வழிபட்டு வந்தாங்க. அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமாவும் அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுற விதமாவும் அந்த நிலவுடைய வட்ட வடிவத்திலேயே கேக் செஞ்சு அது மேல மெழுகுவத்தி ஏத்தி வழிபட்டாங்க. மெழுகுவத்திலிருந்து வர ஒளிய அந்த நிலவுல இருந்து வர ஒளியா பாவிச்சாங்க. ஆனா பிரார்த்தனையை முடிச்சுட்டு மெழுகுவத்திய அணைக்கவும் செஞ்சாங்க. ஏன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. மெழுகுவத்திகளை ஊதுறப்போ மேல போற அந்த புகைய கிரேக்கர்கள் ரொம்ப புனிதமானதா கருதுனாங்க. அவங்களுடைய ஆசைகளும் வேண்டுதல்களும் அந்த புகை மூலம் தங்களுடைய தெய்வமான ஆர்டமிஸ் கிட்ட போய் சேரும். அதனால அவங்களுடைய விருப்பமும் நிறைவேறும்னு நம்பினாங்க. அந்த கலாச்சாரம் தான் உலகம் முழுக்க இந்த மாதிரி பிறந்த நாள்னா கேக் வெட்டி மெழுகுவத்திய ஊதி கொண்டாடுற வழக்கமாகவும் மாறி போச்சுங்க.